இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பர் ஃபர்டிலைசர், லிக்விட் ஃபர்டிலைசர் தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அது வந்து நம்ம கிச்சனில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு ஈஸியாக பண்ணலாம். ரொம்ப ஈஸிலி அவைலபிள் இது வந்து ஃபெனுக்ரீக் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வெந்தயத்தில் வந்து என்னெல்லாம் சத்து இருக்குது, இந்த ஃபர்டிலைசர் கொடுத்தா எந்த செடிகளுக்கெல்லாம் உபயோகமாக இருக்கும் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஃபெனுக்ரீக் வந்து 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சுக்கணும். ஊற வைக்கிறது வந்து ஒரு 8 ஹவர்ஸ் நைட்டே ஊற போட்டுருங்க. அப்போ மார்னிங் வந்து இதை அரைச்சிக்கலாம். இல்லைன்னா மார்னிங் அரைக்க டைம் இல்லை, சௌகரியமாக இல்லைன்னா நீங்கள் ஈவினிங் கூட அரைச்சிக்கலாம். ஏன்னா இது நிறைய ஊற தான் உங்களுக்கு இது ஈஸியாக அரைப்படும். அப்புறம் நம்ம அந்த சாஃப்டாக அதை அரைச்சப்புறம் நம்ம வந்து அதை வடிகட்டி நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ இது ஊற வச்சது நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். 2 டீஸ்பூன் வெந்தயம். இப்போ இந்த வெந்தயத்தில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது அப்படின்னு கேட்டால், பொட்டாசியம், மேங்கனீஸ், மெக்னீஷியம், கால்சியம், அதை தவிர ஜிங்க், காப்பர், அயர்ன் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லா சத்துக்களும் இருக்கிற இந்த வெந்தயத்தை நம்ம செடிகளுக்கு கொடுத்தா நல்ல ஊட்டச்சத்தாக அமையும். அதில் குறைபாடு இல்லாமல் வளரும். இதில் நுண்ணூட்டச்சத்துக்கள் நிறைய இருக்குது. நுண்ணூட்டச்சத்து வந்து செடிகளுக்கு கம்மியாக தான் தேவை. பட் அது இல்லைன்னா நிறைய டுவாஃபிசம் எல்லாம் வரும். இலையெல்லாம் சுருண்டு வளரும். தண்டுகள்லாம் நீளம் இல்லாமல் டுவாஃபாக வளரும். அதனால் நுண்ணூட்டச்சத்து, அயர்ன், மேங்கனீஸ் எல்லாம் இந்த வெந்தயத்தில் நிறைய இருக்குது. அதனால் அதை வச்சு நம்ம இப்போ ஊற வச்ச வெந்தயத்தை இப்போ பாருங்கள் அரைச்சி கொண்டு வந்திருக்கேன் நான். இந்த அரைச்ச வெந்தயத்தில் நம்ம ஒரு இதில் விட்டுக்கலாம். இந்த அரைச்சி நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கு. இப்படி ஊற வச்சா தான் இப்படி நைஸாக அரையும் உங்களுக்கு. இது அளவாக தண்ணி விட்டு இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச வெந்தயத்தில் இப்போ நம்ம என்ன கலக்க போகிறோம் எக்ஸ்ட்ராவா அப்படின்னா, ஒரு 2 டீஸ்பூன் புளிச்ச தயிர், 2 டீஸ்பூன் புளிச்ச தயிர், அப்புறம் 1 டீஸ்பூன் வெள்ளை கரைசல். வெல்லம் இல்லையா, கட்டி வெல்லம் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதை கரைச்சி தான் நான் இங்கே வச்சுட்டுருக்கேன். ஸோ 1 டீஸ்பூன் வெள்ளை கரைசல். இதை கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து 1 லிட்டர் தண்ணி விட்டு கலந்துக்கலாம். இந்த 1 லிட்டர் தண்ணி விட்டுறேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விடுறேன். இதை வடிகட்ட போகிறேன். ஏன்னா ஸ்ப்ரேயரில் ஊற்றி நம்ம ஃபோலியர் ஸ்ப்ரேயாகவும் யூஸ் பண்ண போகிறோம், ட்ரென்ச்சாகவும் யூஸ் பண்ண போகிறோம். ட்ரென்ச்சாக நம்ம சாயிலில் கொடுக்கும்போது நல்ல ஊட்டச்சத்து கிடச்சி செடிகள்லாம் பிரமாதமாக வளரும். ஸோ நான் இதை முதல்ல நான் இதை வடிகட்டிக்கிறேன், ஏன்னா ஸ்ப்ரேயரில் விடுறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த சக்கை வரதெல்லாம் நீங்கள் மண்ணுக்கு கொடுக்கலாம். நல்லா அரைஞ்சதுன்னா ரொம்ப சக்கை வராது, வந்ததுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ரொம்ப நல்ல சத்துள்ள இதுதான். நீங்கள் இதை வந்து அப்படியே டைரெக்டாக மண்ணில் புதைச்சி வச்சுடலாம். ஸோ இப்போ இதை வந்து இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் ஃபெனுக்ரீக், அதாவது வெந்தயம், ஒரு நாள் நல்லா ஊற வச்சு அரைச்சி வடிகட்டி அதோட 2 டீஸ்பூன் புளிச்ச தயிர், 1 டீஸ்பூன் வெள்ளை கரைசல் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்ப்ரேயர்லேயும் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணலாம்.
இப்போ நான் 1 லிட்டர் கரைசல் பண்ணியிருக்கேன். 1 லிட்டருக்கு இப்போ நான் காமிச்ச அளவு கரெக்டாக இருக்கும். இந்த பாட்டிலில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது இப்போ 1 லிட்டர் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணி இதை வந்து நான் ஸ்ப்ரே பண்ண போகிறேன். இந்த செடியை பாருங்கள், இந்த கத்திரிக்காய் செடியில் ஏதோ நோய் தாக்குதல் இருக்குது, அதாவது டெஃபிஷியன்சி இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் நான். இதில் வந்து நுண்ணூட்டச்சத்து குறைபாடு இருந்தால் இந்த மாதிரி ஸ்டெம்மெல்லாம் வந்து ஷார்ட்டாக வரும். ஒரே மாதிரி கொத்து கொத்தாக அந்த இது இலைகள் வந்து இந்த கத்திரிக்காய் பாருங்கள், இந்த காயெல்லாம் கூட சிறுத்து போயிடும். ஸோ அந்த மாதிரி சத்து குறைபாடு இருக்கிற செடிகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இதை ப்ரூன் பண்ணின அப்புறம் உங்களுக்கு மொட்டு வரும் இல்லையா, அந்த டைமில் கொடுக்கலாம். இந்த சாயில் ட்ரென்ச்சாகவும் கொடுக்கலாம், இந்த மாதிரி ஸ்ப்ரேயும் பண்ணலாம். எல்லா செடிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த செடியெல்லாம் கூட நான் ப்ரூன் பண்ணி இப்போ மொட்டு வந்திருக்கு. அந்த மாதிரி டைமில் கொடுத்தாலும் பூக்கள்லாம் நல்லா பிரைட்டாக நல்லா பூக்கும். பூச்செடி, காய்ச்செடி எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். கருவேப்பிலையெல்லாம் நீங்கள் பூச்சி தாக்குதல் இருக்கும், அப்போ நீங்கள் கருவேப்பிலை செடியை நல்லா ப்ரூன் பண்ணி விட்டுட்டு அந்த சின்ன சின்ன புழுக்கள் வரும் இல்லையா, அந்த புழுக்கள்லாம் வராமல் இருக்கும். ஸோ இது இன்செக்டிசைடாகவும் பயன்படுறதுங்கிறது தான் நான் சொல்ல வரேன். ஸோ ஃபோலியர் ஸ்ப்ரேயாக யூஸ் பண்ணலாம். இப்போ ட்ரென்ச்சாகவும் கொடுக்கலாம், இந்த மண்ணுக்கும் கொடுக்கலாம். கருவேப்பிலை செடியில் வர புழுக்கள், அப்புறம் இலை புழு, இந்த நந்தியார் வட்டையிலலாம் கூட உங்களுக்கு இந்த இலையை வந்து சுருட்டின்னு புழுக்கள் வரும். அந்த மாதிரிலாம் வராமல் பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த உரம் ரொம்ப பெஸ்ட்டு. இந்த உரத்தில் இன்செக்டிசைடாகவும் பயன்படுறது. ஸோ நீங்கள் மண்ணுக்கும் கொடுக்கலாம், ஸ்ப்ரேயும் பண்ணலாம். ஸோ இந்த வெந்தயத்தை யூஸ் பண்ணி ஒரு ஆர்கானிக் ஃபர்டிலைசர், லிக்விட் ஃபர்டிலைசர் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நிறைய உரங்கள் தயாரித்து வச்சுக்கிறது பெட்டர். மாற்றி மாற்றி கொடுத்தா தான் செடிகளுக்கும் நல்லது. அதே மாதிரி தான் பெஸ்டிசைட்ஸும் மாற்றி மாற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு மாற்றி மாற்றி கொடுக்கலாம். ஸோ பூச்சி தாக்குதலும் இல்லாமல் உங்கள் செடிகள்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக வளரும். இந்த பூக்கள் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக. என்னோடய பூக்களில் தேனீக்கள் அப்படியே வட்டமிடும். ஏன்னா அது அவ்வளோ நல்ல வாசனையும் தேனும் இருக்கிறதா இருக்கும். இது நெக்டர் இருக்கிற பூக்களாக இருக்கும். நிறையா செடிகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நர்சரியில் போனால் கூட ஒரு வண்டு கூட இருக்காது. பட் என்னோடய பன்னீர் ரோஸ்லேயும் மற்ற பூச்செடிகள்லேயும் எக்கச்சக்க வண்டுகள் வரும். அந்த குவாலிட்டிக்காக தான். ஸோ இந்த மாதிரி உரங்கள் கொடுத்து தான் நான் செடிகளை வளர்க்குறேன். இந்த சம்மரில் கூட இப்போ எப்படி பூத்துருக்கு பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த புதுசாக தளிர் வந்திருக்கு பாருங்கள், எல்லாத்துலேயும் மொட்டு இருக்கும். இங்கே கூட மொட்டு இருந்தது, எல்லாத்துலேயும் மொட்டு வருது. இங்கே பாருங்கள். இந்த உரம் பெஸ்ட்டு உரம், எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம். பூச்செடி ப்ரூன் பண்ணி விட்ட உடனே கொடுங்க. பூ வரும்போது, அந்த புது தளிர் வரும்போது வர பூச்சிகளுக்கெல்லாம் இது வந்து வராமல் இருக்கிறதுக்கு இந்த உரம் நல்லா உதவும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோடு உங்களை சந்திக்கிறேன்.